சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆழிமிசை கல்மிதைப்பில் அணைந்த பிரான் அருள் போற்றி. ஆருயிர் தன் இறைவன் பதமலர் சூடினான் போற்றி. மூவிலை இடபக்குறி பொறிக்கப் பெற்றான் கழல் போற்றி. நாவினுக்கினிய நாவுக்கரசர் திருத்தாள் போற்றி போற்றி. திருநாவுக்கரச பெருமான் சப்த ஸ்தான உற்சவாதிகள் நடப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டார். பல்வேறு திருப்பணிகள் உழவார பணியோடு வயதான காலத்திலே செய்த வண்ணம் இருந்தார். பொதுமக்களின் ஆதரவு இருந்தது. சிவாலயங்கள் அந்த நந்தவனமெல்லாம் பூத்து குலுங்கின. ஐயாரப்பன் அருளால் எங்கும் நித்தியோத்சவாதிகள் நடந்த வண்ணம் இருந்தன. சமண தொல்லை அறவே ஒழிந்தது. எங்கும் சிவநாமம் சொல்லியவாறே திருப்பணியை செய்யும் பக்தர் கூட்டங்களை கண்டார், சந்தோஷப்பட்டார். இவ்வனைத்திற்கும் ஐயாரப்பன் கருணையல்லவா காரணம் என்றார். அவன் உரை திருத்தலங்கள் அனைத்தையும் மனதால் நினைத்தார். இனி இந்த வயதான காலத்திலே அங்கெல்லாம் செல்ல இயலுமோ முடியாது. ஆயினும் அவற்றை பாடிப்பரவுவோம் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் எழுந்தது. கைலாச காட்சி தந்த ஐயாரப்பனை நினைத்தார், பாடலுற்றார். தில்லை சிற்றம்பலமும் செம்பொன் பள்ளி தேவன் குனி சிராப்பள்ளி தெங்கூர் கொல்லி குளிர் அரைப்பள்ளி கோவல் வீரட்டனங்கோகரணம் கோடிக்காவும் முல்லைப்புறவம் முருகன் பூண்டி முழையூர் பழையாறை சக்தி முற்றம் கல்லிரகள் சீரார் காலத்தியும் கையிலாத கையிலாய நாதனையே காணலாமே. ஆரூர் மூலத்தானம் ஆனைக்காவும் ஆக்கூரில் தான் தோன்றி மடம் ஆவூர் பேரூர் பிரமபுரம் பேராவூரும் பெருந்துறை காம்பீலி பிடபுர் பேணும் கூறார் குறுக்கை மிரட்டானமும் கோட்டூர் குடமூக்கு கோழம்பமும் காராறு கழுக்குன்றும் காண பேரும் கைலாயநாதனையே காணலாமே. புதிபலம் புத்தூர் புகழூர் புங்கூர் புறம்புயம் பூவனம் பொய்கெநல்லூர் வலிவலம் மார்பேறு வாய்மூர் வைகள் வலஞ்சுழி வாஞ்சி அம்மருகள் வன்னி நிலமலி நெய்தானத்தோடு தானத்தும் நிலவு பெருங்கோயில் பல கண்டார் கொன்றீர் கலிவலமிக்கோணக்கால் விரலால் செற்ற கைலாயநாதனையே காணலாமே என்று க்ஷத்ரகோவைதனை பாடி ஐயாரப்பன் திருவடி நிழலிலே சமர்ப்பித்தார். மேலும் திருச்சிராப்பள்ளி தனிலே உரைகின்ற பட்டுவார் உடனாய சிராப்பள்ளிநாதன் தாயுமானவ சுவாமியை நினைந்து உருகினார். மட்டுவாறு குழலாளுடுமால் மிடையிட்ட மாவுகந்தேரும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கின்னருளேஷையும் செட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரேயே தாயுமாயனக்கேதலை கண்ணுமாய் பேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனாரென நம்வினை நாசமேயே என்று பாடி பரவுகின்றார். தான் சென்று வந்த அன்பிலாம் துறையிலே உரைகின்ற சத்யவாகீஸ்வரர் சௌந்தரநாயகி உடனாய அத்திருத்தலத்தை நினைந்து உருகுகின்றார். செவிசாத்திய விநாயகர் கொள்ளிடக்கரையிலே உற்ற திருத்தலம். இவ்விடத்திலே வந்த அப்பர் பெருமான்
வானம் சேர்மதி சூடியமைந்தனை நீ நெஞ்சே கெடுவாய் நினைக்கிலை. ஆடம் சாடியை அன்பிலாந்துரைக்கோன் என் செல்வனை கூறிட கெற்றே. காரணத்தர் கருத்தர் கபாலியார் வானரத்து வாரணத்து உரி போர்த்த மணாளனானார். ஆரணப்பொருள் அன்பிலாந்துரை நாரணற்கரியான் ஒரு நம்பியே. திருப்பழனம் தனிலே ஆபத்சகாயேஸ்வரர் தனக்கு வழிகாட்டிய நெறியை நினைந்து உருகுகின்றார். அருவனாய் அத்தி ஈர் உரி போர்த்துமை உருவனாய் ஒற்றி ஒற்றியூர் பதியாகிலும் பருவரல் வயல் சூழ்ந்த பழனத்தான் திருவினார் திருவேண்டும் இத்தேவர்க்கே வையம் வந்து வணங்கி வலம் கொழுமையனை அறியார் சிலாதர்கள் பைகொள் ஆடர வார்த்த பழனன் பல் பொய்யர் காலங்கள் பொக்கிடுவாரே. அலந்துரை வந்து இறைவனிடம் தன்னை சமர்ப்பித்த அந்த நாவுக்கரசு நாயனார் அவரை நினைந்து உருகினார். வானஞ்சேர் மதி சூடிய மைந்தனே நீ நெஞ்சே கெடுவாய் நினைக்கிலே. ஆனஞ்சாடியை அன்பிலாந்துரைக்கோன் என் செல்வரை கோரிட கெற்றியே. பிறவிபாய பிணக்கில் அழுந்தினும் உறவெலாஞ்சிந்தி துண்ணி உகவாதே. அரவன் என் பிரான் அன்பில் ஆலந்துரை மறவாதே. தொழுதேத்தி வணங்குமேயே. திருப்பூந்துருத்தில் உரையும் இறைவனை காண வேண்டும் என்ற ஆசையினால் ஞானசம்பந்த மூர்த்தியும் அங்கு வருகின்றார். அவர் வரும் பொழுது இங்கு அப்பர் பெருமான் வகீஷர் பெருமான் இருக்கின்றாரோ என்று கேட்டுக்கொண்டு வரும்பொழுது அடியேன் இங்குட்டேன் என்று பல்லாக்கு தூக்கியா தான் அதை சுமந்து கொண்டு வரும்பொழுது சம்பந்தர் மேடு என்று திருப்பூந்துருத்தி அருகே ஒரு இடம் உள்ளது. அவ்விடத்திலே இவ்வாறு தன்னை என்றும் ஒரு தாசனாக, தாசருக்கு தாசனாக, சிவநேசனுக்கு நேசனாக காட்டிக்கொள்வதிலே ஈடிணை இல்லாத அப்பர் திருமூர்த்தி வயதான திருக்காலத்திலே இவ்வாறு அவர் வர ஞானசம்பந்த மூர்த்தியும் அவரோடு அருகில் உற்ற அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்து இருவரும் பாண்டி நாட்டு யாத்திரையை விஸ்தாரமாக இவர் கூறலானார். பாண்டி நாட்டிலே சமணரை ஒடுக்கியதும் தமிழகம் எங்கும் இறை நாமம் ஒலிக்க செய்த விஷயத்தையும் அவர் கூற ஆசைப்பட்டு மதுரையம்பதியை காண வேண்டும் என்று அவா ஏற்பட்டு வயதான காலத்திலே மதுரையை வந்தார். சுவாமியை தரிசித்தார். பாண்டிமாதேவி குண்டிமிர்த்த பாண்டியர் கொலைச்செறி நாயனாரை வழங்கி சில காலம் அவர்களுடைய அன்புக்கு கட்டளைக்கு உட்பட்டு அங்கேயே இருந்தார். பின்னர் அங்கிருந்து திருப்பூவனம், இராமேஸ்வரம், திருநெல்வேலி, திருக்கானப்பேர், திரு ஆடானை முதலான பல்வேறு சிவக்ஷேத்திரங்களை தங்கி தரிசித்து உழவாரப்பணி செய்து எங்கும் சிவநாமம் ஒலிக்க தாண்டகவேந்தர் வெகு காலம் பிறகு திருப்புகலூர் வந்து சேருகின்றார். உரிய திரண்டி வரை வரவேற்றது. உயர்ந்ததான பக்தர் உயர்ந்ததான சிவநாமத்தை செப்பிய வண்ணம் உயர்ந்ததான திருப்பாணியிலே அனைவர் மனத்தையும் கவர்ந்து சமண மதத்தை ஒடுக்கி சமண மதத்தின் அக்குவேறு ஆணிவேறு இல்லாமல் அதை அழித்து சிவநாமம் எங்கும் ஒலிக்க செய்த மகனீயரான அப்பர் பெருமான் திருவடிகளை போற்றி
அவர் போல் ஒரு நாளாவது உழவாரப்பணி செய்வோம். மாசத்திற்கு ஒரு நாள் ஒரு சில மணி நேரம் சிவாலயத்தை சுத்தம் செய்வோம். சிவாலயத்திற்கு ஏதாவது ஒரு விளக்கீடுகளுக்கு ஒத்தாசை செய்வோம். மகேஸ்வர பூஜைக்கு அன்னம் பரிபாலிக்கும் பரமனின் மரக்கருணையை நினைத்து நாம் தொண்டாற்றி மகிழ்வோமாக. அப்பர் பெருமான் திருப்புகலூரிலே தினந்தோறும் சுவாமி தரிசனம் பண்ணி திருக்கை தொண்டு செய்த வண்ணம் இருந்தார். இங்கே இருக்கும் நாட்களிலே நின்ற திருநாண்டகம், தனித்திருத்தாண்டகம், க்ஷேத்திரக்கோவை, குறைந்த திருநேரிசை, தனித்திருநேரிசை, நினைந்த திருநேரிசை, 6 உயிர் திருவிருத்தம், தச புராணத்து அடைவு, பாவநாசப்பதிகம், சரக்கரை திருவிருத்தம் முதலான திருப்பதிகங்களை தாண்டக வேதர் பாட சிவனடியார்கள் அதை குறிப்பிடுத்தனர். பரமசிவன் இவருடைய வைராக்கியத்தை யாவருக்கும் அறியும் பொருட்டு ஒரு லீலையை செய்ய திருவுளம் கொண்டான். அப்பர் பெருமான் தினமும் உழவாரப்பணி செய்த வண்ணம் இருந்தார். அதனால் அவர் எங்கெல்லாம் தங்கியிருந்து கைங்கரியம் செய்தாரோ ஊரே திரண்டு சிவாலய திருப்பணியிலே ஈடுபட்டு சிவநாமத்தை செப்பிய வண்ணம் சித்தத்தை சிவமயமாக்கி ஒரு முனைப்போடு ஊன்றி அழகாக உழவாரப்பணி செய்த வண்ணம் இருக்க சிவாலயங்கள் புதுப்பொலிவு பெற்றன. அவ்வாறு திருப்புகலூரிலே அவர் செய்த வண்ணம் இருந்தார். வயதான காலத்திலே அவர் உழவாரப்படம் பணி செய்யும் பொழுது கல்லும் மண்ணும் பொதுவாக நிறைந்த முட்புதர்களும் இருக்கும் சிவாலயங்கள் தான் எங்கும் காண கிடைக்கும். அவ்வாறு இருக்கையிலே அவற்றையெல்லாம் அவர் குத்தி சேதி அதை சரி செய்து ஒரு புறம் கற்கள் யாவையும் குவித்த வண்ணம் இருக்கும் பொழுது பூமியிலிருந்து நவரத்ன கற்கள் எல்லாம் பொன்னும் மணியுமாக அவர் வார வார கிடைத்தது. அவரோ சிரித்தார். அவை அனைத்தையும் ஒரு புறம் எரிந்தார். அப்பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. நாயனார் இவ்வாறு திருமுனைப்போடு இறைவன் திரு இணை அடிகளை தியானித்த வண்ணம் சிவநாமத்தை செப்பித்த வண்ணம் அந்த தான் பாடிய திருப்பதிகங்களை தன் சீடர் குழாம் பாட அனைத்தையும் செவிசாய்த்த வண்ணம் கண்ணீர் மல்கி அவற்றை கேட்ட வண்ணம் கற்களோடு கற்களாக நவரத்ன மணிகளையும் சுமந்து கொண்டு கோவிலுக்கு வெளியே வீசிவிட்டு வருவார். இவ்வாறு உழவாரப் பணியிலே உழவாரம் செய்து குளத்திலே அவை அனைத்தையும் எரிந்து விட்டார். இவ்வாறு நடக்கும் பொழுது இவர் கண்களுக்கு மட்டும் அவை நவரத்ன மணிகளாக தெரிந்தன. மற்றவர்கள் கற்களை கொண்டு போய் குளத்திலே எரிகின்றாரே பெரியவர் என்று அவரிடம் கேட்க நான் தான் செய்ய வேண்டும் என்று அவர் அதை செய்த வண்ணம் இருந்தார். பெருமானுடைய அடுத்த லீலை துவங்கியது. அரம்பையர்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்தனர். நாயனார் எப்பொழுதும் போல் இறைவனுடைய திருவுருவை முன்னே அமர்ந்து கொண்டு பாடுவார். கண்ணில் மருக அவருடைய தன்னை சமண மதத்திலே இருந்த தர்மசேனன் என்ற அவநிலையை நீக்கி உயர்ந்த வாகீசர் என்ற புதுப்பொலிவை தந்த திருவதிகை விரட்டான துறை இறைவனை நினைப்பார். கல்மிகை அணைப்பில் மிதைந்த பிரான் அடிபோற்றி என்று உலகம் போற்றும் அளவிற்கு உயர்நிலையை தந்த படலிபுரத்து இறைவனை நினைவார், தொழுவார். கணபதீஸ்வரம் கட்டப்பட்டது. பின்னர் அங்கிருந்து சக்தி முற்றத்திலே அம்பிகையின் அணைப்பால் குறைந்த நாதரை பிரார்த்திக்கின்றார். அப்பா பொன்னார் திருவடிக்கொன்று விண்ணப்பம் ஒன்று என்று திருப்பதிகம் பாடினார். அப்பொழுது எனது திருத்தோளிலே சுழக்குரியும் இடப்ப பொறித்தொழ வேண்டும் என்று பிரார்த்தித்தவுடனே பரமசிவன் திருவொளினாலே திருச்சக்தி முற்றத்திலே சிவபூதம் தோன்றியது. மற்றவர் யார் கண்களுக்கும் படாதபடி வாகீஸ்வருடைய தோளிலே சூழக்குரியும் இடப்பக்குரியும் பொறித்தது. சென்று விட்டது. ஆனந்தமெட்டினால் சந்தோஷப்பட்டார். அப்பொழுது அங்கிருந்து கோவில் வந்தார். சபாநாயகரை தரிசித்தார். என்ன வந்தாயா அப்பா என்று குறிப்போடு நிறுத்தம் செய்கின்ற பரமனை கண்டார். பக்தனாய் பாடமாட்டேன் முதலான அண்டம் பாலிக்கும் தெல்லை சிற்றம்பலத்தை பாடி மகிழ்ந்தார். அம்பலக்கூத்தனை தனை பொழுதும் மறவாது உய்வனோ என்று பாடி சிதம்பரத்தை விட்டு நீங்கி அங்கிருந்தே சீர்காழி அம்பதி வந்து திருநாரையூர் தரிசித்து காழிப்பதி வந்தார். காழிப்பதி வந்து ஞானசம்பந்த மூர்த்தியோடு சீர்காழிப்பதியில் உரைகின்ற சட்டநாதரை தரிசித்தார். பாடி பரவினார். பின்னர் அங்கிருந்து சக்தி முற்றத்திலே குழவ குழைந்த நாதரை மேலும் பிரார்த்திக்கின்றார். அப்பா திருவடி தனை என் தலைமேல் வைத்து அருள்வாய் என்று பிரார்த்தித்தார். நல்லூர் வாரும் என்று இறைவன் ஆணையிடுகின்றான். 5 வேளையிலே 5 விதமான நிறத்தை வெளிப்போட்டும் திருமூர்த்தியாக நல்லூரிலே அமர்ந்திருக்கின்ற அந்த இறைவன் தன் புற்றாமரை திருவடிகளை இவர் சிரசிலே
அழகாக பதித்தான். சந்தோஷப்பட்டார். பின்னர் அங்கிருந்து திருப்பழனம் தரிசித்து கொண்டு திங்களூர் வருகின்றார். அப்பூதியடிகளின் கை திறமிக்கதான உயர்ந்த தண்ணீர் பந்தல் என்ன, நட்சத்திரம் என்ன, எங்கும் அப்பர் பிரான் நாமமே பொறித்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். அவர் வீட்டுக்கு சென்றார். அங்கு ஓர் அரவம் இவர் குமாரரை தீண்ட ஒன்று கொல்லாம் அவர் சிந்தை என துவங்கும் உயர்ந்த திருப்பதிகத்தை பாட அக்குழந்தைக்கு விடம் நீங்கி அவன் சுஸ்தமானான். அப்போதி நாயனார் வீட்டிலே அனைவரும் சந்தோஷப்பட்டனர். உலகோர் இவருடைய பெருமையை கண்டு அவர் திருவடி நிழலை பற்றினர். அப்போது பெருமான் இப்பேற்பட்ட குருநாதரை பெற்றவரா என்று உலகம் ஏத்தும்படியாக அமைந்தது. அங்கிருந்து திருப்பழனத்திற்கு சென்று அங்கிருந்து திருநல்லூர் சென்றார். அவ்வாறே அங்கிருந்து திருவாரூர் நட்சத்திரங்களை தரிசித்த வண்ணம் திருவாரூரிலே நடந்த உயர்ந்த திருவாதிரை சிறப்பினை வர்ணிக்க வேண்டும் என்று ஞானசம்பந்தமூர்த்தி பிரார்த்திக்க, முத்துவிதான மணி பொறுக்கவரி என்று அந்த விடங்கமூர்த்தி ஆடியவாறு வருகின்ற அந்த பேர் அழகை 33 தேவதைகள் சூழ்ந்திருந்து அவருக்கு கைலாச வாத்தியங்களை கோஷிப்பதும் பல்வேறு வாக்கியங்களை கோஷிப்பதும் ஆகாசிலிருந்து புஷ்பமாரி சொரிந்து சிவநாமத்தை சுப்பதுமாக நிற்கும் நிலையை அவர் பாடி பரவ அங்கேயே ஞானசம்பந்தமூர்த்தி திருவாரூர் தரிசனத்தை பெற்றார். பின்னர் திருப்புகலூர் வந்தார். நீலநக்க நாயனார், சிறுதொண்டராயினார், முருகநாயனார் அனைவரும் ஞானசம்பந்தரோடு இருக்க அவர்களோடு திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரம் அனைத்தையும் தரிசனம் பண்ணி பின்னர் திருவம்பர் வந்து வீரட்டானீஸ்வரரை, கடவுர், வீரட்டானம், மயானம் இவற்றை தரிசித்து அங்கிருந்து வேதாரண்யம் தனை அப்ப ஞானசம்பந்தமூர்த்தியோடு சென்று பாடுகின்றார். கதவு வேத காலத்திலே கதவுகள் மூடப்பட்டன. இது வழிதான் நாம் செல்வது சரி என்று ஞானசம்பந்தர் கூறியபடியே அப்பமூர்த்தி திருக்கதவம் திறக்க பாடினார். பண்ணி நேர் மொழியாள் என்று ஆரம்பித்த உயர்ந்ததான திருப்பதிகம் 10 பாடல்கள் பாடியும் திருக்கதவம் திறக்கவில்லை. இரக்கமொன்றில் நீர் என்று துவங்கிய 11வது பாடலுக்காக இறைவன் ஏங்கினான். அது பாடின அடுத்த கணம் வேதாரண்யேஸ்வருடைய திருவருள் ஆணையினாலே திருக்கதவு திறந்தது. சம்பந்தமூர்த்தி கதவு அடைக்க பாடினால் முதல் பாட்டிலேயே அது அடைப்பட்டது. அங்கிருந்து வாய்மூர் வா என்று கனவிலே இறைவன் பணிக்கின்றான். வாய்மூர் சென்று வாய்மூர் நாதனை மனதார நினைத்து சந்தோஷமாக பாடி பரவினார். அப்பர்மூர்த்தி திருவாய்மூர் போகின்றார் என்று கேள்வியுற்று ஞானசம்பந்தமூர்த்தியும் அங்கு வந்தார். கூட்டமாக தானும் இருந்து அப்பமூர்த்தி பாடி பரவிய அந்த உயர்ந்த பாடவடியார் பரவ கண்டேன் என்ற அந்த பதிகத்தை திருப்பி பாடி ஞானசம்பந்தமூர்த்தியிடம் தான் பெற்ற அந்த தரிசனத்தை விளக்கினார். வேதாரணத்திலே பகுகாலம் இருந்தார். அங்கிருந்து திருவேழிமலையை அடைந்து வாசிமிகு தங்க காசினை பெற்று அன்னதானம் செய்தார். பின்னர் அங்கிருந்து பல்வேறு சிவக்ஷேத்திரங்கள் திருவானைக்காய், எறும்பியூர், திருச்சிராப்பள்ளி, குடி, திருப்பராய்த்துறை முதலையெல்லாம் கண்டு திருப்பைங்கேலிக்கு வந்து இறைவனால் பொதிசூறு தரப்பட்டு அவன் கருணையை பெற்று அங்கிருந்து தொண்டை நாடெல்லாம் தரிசித்து பின்னர் திருக்கழுகுன்றம், திருவான்மியூர், திருமயிலாப்பூர், திருவொற்றியூர், திருப்பாச்சூர், திரு ஆலங்காடு, திரு காரிக்கரை என்னும் தலங்களையெல்லாம் தரிசித்து உத்தர கைலாசம் செல்ல வேண்டும் என்று மிகவும் பிரயத்தப்பட்டு சென்று இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு கைலாச தரிசனம் தனை ஐயாரப்பன் சன்னதியிலேயே பெற்று உய்ந்தார் என்ற நிலை அனைத்தையும் அப்பர் பெருமான் பெருமைகளை அவர் சீடர்கள் கூற ஞானசம்பந்தமூர்த்தி கண்ணீர் பெருக்கி சந்தோஷப்பட்டார். பின்னர் அவரிடமிருந்து விடைபெற்று சென்றார். மதுரையிலே நடந்த அனைத்து விற்த்தாந்தங்களையும் அப்பர் பெருமான் கேட்டு மகிழ்ந்தார். இப்பொழுது இறைவன் அடுத்த லீலையை ஆரம்பிக்கின்றான். இறைவனுடைய ஆணைப்படி அரம்பயர்கள் யாவரும் சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்து நாயனார் இசைப்பாடி கூத்தாடி மகிழும் காலத்திலே அவர்களும் ஆடிப்பாடி அவர் மனதை மயக்க முற்பட்டனர். அவர் மேல் உயர்ந்த தேவலோகத்து புஷ்பங்களை பொழிந்தனர். உயர்ந்த திரவியங்களையெல்லாம் அவர் உடல் மீது பூசி மகிழ்ந்தனர். உயர்ந்த ஆடை ஆபரணங்களையெல்லாம் சமர்ப்பித்து மகிழ்ந்தனர். சிவபெருமானுடைய உயர்ந்ததான திருவடி நிலையே தானிக்கும் உத்தமாதிகாரியான அவர் சுவாமிக்கு நான் மீளா அடிமையானேன்,
உங்களுக்கு ஆவேனோ என்று நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் என் மனம் இறைவன் திருவடியில் இருந்து ஒரு கண நேரமும் லவலேசமும் மறந்தும் அது அங்கிருந்து அகலாது என்ற பொருள்படும்படியான உயர்ந்த பதிகத்தை பாடுகின்றார் அப்பர் பெருமான். ஆரம்பையர்கள் அனைத்து செயல்களும் வலுவிழந்தன. இவருடைய பற்றற்ற உயர்ந்த துறவு நிலை உலகெங்கும் போற்றப்படும் விஷயமாயிற்று. 33 கோடி தேவதைகளும் வந்து சூழ்ந்து அவருடைய திருவாய் அமுதத்தை பருக கூடினர். பொய்மாய பெரும் கடலில் புலம்பானின் புண்ணியங்கள் தேவினைகள் திருவே நீங்கள் இம்மாய பெருங்கடலை அரித்து தின்பீர்க்கு இல்லையே கிடந்து தான் யானேல் வானோர் தம்மானை தலைமகனை தன்னலாரூர் தடங்கலை தொடர்ந்தோரை அடங்க செய்யும் எம்மான் அடித்தொடர்வான் உழிதற்கின்றேன் இடையில கெடுவீர்கள் இடரேன் மின்னே இடர்பாவமென மிக்க துக்க வேட்கை வெறுப்பே என்றனை வீரும் உலகையோடி உடைகின்றீர் குலகங்கள் குலங்கினுங்கள் குறி நின்றதமையாதே யானேல் வானோரடையார் தம்புறமூன்றும் எரிசெய்தானை அவரர்கள் தம்பெருமானை அரணை ஆரூருடையானை கடுகச் சென்றடைவேன் நும்மாட்டுனேனோட்டத்திங்கலையேன் மின்னே சுருக்கமோடு பெருக்க நிலை நீத்தல் பற்றி தூப்பற என்றனை வீரு உலகையோ செருக்கி மிகை செலுத்தியும் செய்கை வைகள் செய்கின்றீர்க்கு அமையாதே அணில் மிக்க தருக்கி மிக வர எடுத்த அரக்கனாகன் தளரவடி எடுத்தவன் பாடல் கேட்டு இரக்கமெழுந்தருளியவன் பெருமான் பாதத்து இடையிலே கெடுவீர்கள் இடரேன் மின்னே இரக்கமென் எழுந்தருளியம் பெருமான் பாதத்து இடையிலேன் கெடுவீர்கள் இடரேன் மின்னே என்று பாடியவுடன் அவர்கள் அனைவரும் நமஸ்கரித்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த நிலைமை சகல உலகங்களிலும் உள்ள வித்யாதர்களும் கிண்ணவர்களும் தேவர்களும் கந்தர்வர்களும் 33 கோடி தேவர்களுக்கும் தெரிய வந்து அவர்கள் அனைவரும் அப்பர் பெருமான் திருமுடி மீது உயர்ந்த புஷ்பமாரி பொழிய எங்கும் சிவநாமம் கோஷம் ஒலிக்க கைலாச வாத்தியங்களெல்லாம் வாசிக்க வாகீஷர் புகழூரா இனி சேவடிக்கீழ் இழுத்திடும் பெரும் பேறு தருவாய் என்று ஞானத்தினால் திருவுத்தங்களை பலவிதமாக பாடி ஒரு சித்திரை மாதத்திலே சதய நட்சத்திரத்திலே தன்னுடைய நீத்தல் விண்ணப்பத்தை இறைவன் திருவடிபால் சமர்ப்பிக்கின்றார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எண்ணுகேன்
என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல் நல்லாகால் கண்ணிலேன் மற்றோர் களை கண்ணிலே கழலடியே கை தொழுது காணில் அல்லால் ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே பொதுகின்றேன் புகழூர் மேவிய புண்ணியனே நெய்யாடி நின்மலனே நீலகண்டா நிறைவுடையாய் மறைவல்லாய் நீதியானே மையாடு கண்மடவாள் பாகத்தானே மான் தோளுடையாய் மகிழ்ந்து நின்றாய் கொய்யாடு கூவிளங்கொன்றை மாலை கொண்டா அடியேன் நானிட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் புகழூர் மேவிய புண்ணியனே ஒருவனையும் அல்லாது உணராது உள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்துள்ளேன் என்ற இருவரையும் மூவரையும் என்மேல் அவியில்லாத தரவறுத்தாய்க்கில்லேன் ஏலக்கருவரை சூழ்காணல் இலங்கை வெந்தன் கடும் தேர் மீதோடு ஆமைக்காலால் சற்ற பொறுவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் புகழூர் மேவிய புண்ணியனே. சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே இந்த 10 படிகங்களை பாடி கடைப்பதிகத்திலே இறைவனோடு இரண்டரக் கலந்த அப்பர் பெருமான் அவர் சிவனன்றி வேறு தெய்வமில்லை என்ற கற்பு நிலை வழுவாது வாழ்ந்து காட்டினார். சிவன் திருவருள் இல்லாவிடில் உண்மை நெறி நம் கண்களுக்கு புலப்படாது என்பதை தான் உணர்ந்து நமக்கு போதித்தார். ஜீவன் முக்தி நிலை அடைய உண்டான வழிகளை வாழ்ந்து காட்டினார். வயதான காலத்திலும் உழவார பணி செய்த வண்ணம் இருந்தார். சிவநாமத்தை செப்பிய வண்ணம் இருந்தார். சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை செய்த வண்ணம் இருந்தார். சமண மதத்தை வேரோடு அறுத்தார். எங்கும் அதிசைவ சிவாகம வழிபாடு எங்கும் நடைபெற்று வருதலைக் கண்டு சந்தோஷப்பட்டார். அனைத்தும் சிவமயம் என்பதை உணர்ந்தார். புகழூரிலே சதய நன்னாளிலே இறைவனோடு இரண்டல கலந்தார். அவர் தம் திருவடி இணை நிழல்கள் நமக்கு ஒரு உயர்ந்த தேட்டத்தையும் நாட்டத்தையும் உள்மன ஊக்கத்தையும் தந்து நம்மை சிவபாதார விந்தங்களிலே அவரை போல் ஒரு வாடாமலராக அவருடைய பாமலர்களாலேயே நாம் அர்ச்சிக்க அவரோடு நாம் அந்த கடைமூச்சிலும் அந்த தேவார தாண்டகத்தை பாடிய வண்ணம் நம் தலை சாய்ந்திடின் இறைவன் நம்மை ஏற்காமல் போவானா? யாருடைய பாடலை நாம் பாடுகின்றோம்? அப்பர் பெருமானின் திருவாய முதமல்லவா? அந்த உயர்ந்ததான அந்த திருவாய அமுதம், அதற்குண்டான ஏற்றம் குருநாதராகிய அப்பர் பெருமான் ஜெகத்குரு அந்த ஜெகதாச்சாரியனுடைய பேர் அருளால் நாம் இறைவனிலே வாடாமலராக வாழ்வோம் என்பது சத்தியமான உண்மை. வானவர்கள் மலர் மாறி மண் நிறைய விண் உலகின் மேல் நிறைந்த 5 பேரிய ஒலியும் விரிஞ்சன் முதல் யோனிகளாயின எல்லாம் உள்நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் நிறைந்த சித்திரையிலே சதயமாம் திருநாளிலே அடியேன் ஏன் ஆதரவால் ஆண்ட அரசின் சரிதப்படியை ஆனறிந்தபடி பகர்ந்தேன் அப்பரமுனிவன் கடிமலர் மென்சேவடிகள் கைதொழுது குலைச்சிறையார் முடிவில் புகழ் திருத்தொண்டின் முயற்சியினை ஒழிகின்றேன் என்று செக்கிழார் பெருமான் நாவுக்கரச புராணத்தை பூர்த்தி செய்கின்றார். நாவுக்கரசர் திருவடி நிழல்களே சரணம் அநேக சரணம். இந்த ஒரு நாவுக்கரச புராணத்தில் ஒரு வரியாவது எவருடைய மனத்தையாயும் சென்று தைத்தால் அது யாம் பெற்ற பாக்கியம் என்று கருதுகின்றோம். நாவுக்கரசனுடைய உயர்ந்ததான பக்தி
சமணசத்துக்கு வென்று அதிலும் உயர்நிலையை பெற்று மீண்டும் சைவ சமயத்துக்கு வென்று தமிழகமெங்கும் சமண சமயம் ஒழிய பாடுபட்டு பல்வேறு இன்னல்களை அனுபவித்து பல்வேறு திருத்தலங்களை நாடி ஆடி பாடி அகமகிழ்ந்து கொண்டாடி அன்னம் பரிபாலிக்கும் தில்லையம்பலன் திருவடி நிழல் தந்த ஒரு உயர்ந்த சுகந்தத்தினாலே தான் வாடாமலராக புகழூர் ஈசன் திருவடியிலே இரண்டர கலந்த அப்பெருமான் திருவடிகளை அனவரதம் தொழுது வாழ்வாங்கு வாழ்வோமாங்க. சிவத்தொண்டு நம் மூச்சாகுக, சிவநாமம் நமது உயிராகுக, சிவனே போற்றுதற்குரிய தெய்வம் என்பதை முழுமூச்சாக நம்பி நாமும் கடை தேர வேண்டும் என்ற அவாவிலே அப்பர் பெருமான் திருவடிகளை நினைந்து வாகிசப் பெருமான் அருளால் இதை கேட்டவர் அனைத்தும் வாழ்வாங்கு வாழ்வர் என்பதில் ஐயமில்லை என்று அவர் திருவடிகளை நமஸ்கரிக்கின்றோம். அப்பர் பெருமான் இணை அடிகளே சரணம் அநேக சரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.